போகிறோம். வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. உபாகமத்தின் புஸ்தகம் ஆமென். உபாகமத்தின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 7வது வசனத்தை ஒரு வாசிங்க. இந்த நாள் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாய் உபாகமம் 7வது அதிகாரம் 7வது வசனம். சகல ஜனங்களில் நீங்கள் திரட்சியான ஜனமென்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து, சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனமென்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாயிருந்தீர்கள். எல்லாரும் சத்தமா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தையை கேட்கிற உங்களை உங்கள் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த வேத பகுதியை நம்ம வாசிக்கும் போது ஆண்டவராகிய தேவன் தம்முடைய ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார். பாருங்க, ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தர் சகல ஜனங்களையும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, பூமியில ஏராளமான ஜனங்கள் இருக்கிறாங்க. உலகத்தில் எவ்வளவோ ஜனங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த எல்லா ஜனங்களை பார்க்கல நீங்க பெரியவங்க, நீங்க நிறைய ஜனக்கூட்டமா இருக்கிறீங்க, நீங்க எனக்கு ஆதரவாக இருப்பீங்க, நீங்க தான் எனக்கு எல்லாத்துக்கும் காரணம், எல்லாத்திலையும் நீங்க அவ்வளவு கூட்டமா இருக்கிறீங்கன்னு சொல்லி உங்க மேல அன்பு வைத்து ஆண்டவர் அழைக்கல. அவர் சொல்லுகிறார், அடுத்து அவர் சொல்லுகிறார், உங்களை தெரிந்து கொள்ளவில்லை, நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமா இருந்தபடியினால் நான் உங்களை தெரிந்து. சத்தமா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த உலகத்தில் பாருங்க, நமக்கு இப்ப தேர்தல் முடிந்தது, இனி இப்ப தேர்தல் முடிவு வரப்போகுது. இந்த தேர்தல் சம்பந்தமாய் பல கட்சிகள் இருக்கிறாங்க. பாருங்க, இந்த கட்சிகளை நீங்க எடுத்துட்டீங்கன்னா, தனக்கு எந்த ஆதரவு, எந்த ஜாதி, எந்த மதத்து மக்கள் தனக்கு ஆதரவு தருவாங்களோ அவர்களுக்கு ஆதரவா தான் ஆளுங்கட்சியா இருக்கலாம், வருகிறவங்க உதவி செய்வாங்க. காரணம், எதை எடுத்துக்கிடுங்களேன், இந்த தொகுதிக்குள்ள ஒருத்தரை எம்எல்ஏயா நிறுத்தணும்னா அங்க எவ்வளவு ஜாதி ஓட்டு இருக்கு, எந்த ஜாதி அதிகம் இருக்கு, எந்த மதம் அதிகம் இருக்கு, இதுதான் அங்க நிர்ணயம் பண்ணும். கன்னியாகுமரி மாவட்டத்தை எடுத்தா இங்க எப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இந்த இடத்துல எந்த ஜாதி, அப்ப அந்த அதிகம் வாழ்கிற மக்களுக்கு எந்த ஜாதி எந்த மதம் அதிகமா இருக்கோ அவர்களுக்கு ஏற்றதை செய்யும் போதுதான் அந்த இடத்துல ஓட்டு கிடைக்கும். இது மனுஷனுடைய திட்டம். ஆண்டவர் சொல்லுவார், பாருங்க, நீங்க திரட்சியான ஜனங்கள்னு உங்களை நான் தெரிஞ்செடுக்கல, நீங்க எல்லாரும் நடுவில் கொஞ்சமா இருந்ததுனாலதான் நான் உங்களை தெரிந்து கொண்டேன். சப்தமா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. என்ன நீங்க கொரிந்தியர்ல வாசிக்கும் போது கொரிந்து சபையை குறித்து ஆண்டவர் சொல்கிறார், நீ புத்திமான் என்றோ, நீ அறிவாளி என்றோ, நீ ஞானி என்றோ உன்னை நான் தெரிந்து கொள்ளல, உன்னை நான் ஞானவான்களை வெட்கப்படுத்தும்படியாய் பைத்தியங்களாக உங்களை நான் தெரிந்து கொண்டேன். சத்தமா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. புத்திமான்களை வெட்கப்படுத்தும்படியாய் சாதாரணமான நம்மை, அப்ப நம்முடைய ஆண்டவரை தெரிந்து கொள்ளுதல் எப்படி இருக்குன்னா, ஆண்டவர் பெரிய ஒரு கூட்டத்தை தெரிந்தெடுக்கிற தேவன் அல்ல, ஆண்டவர் ஒரு பெரிய ஐஸ்வர்யவான தெரிந்தெடுக்கிற தேவன் அல்ல. இப்ப ஆண்டவருக்கு இன்னைக்கு நம்ம எல்லாம் ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறோம், ஆண்டவருக்காக நம்ம செய்கிறோம். இப்ப இதே இடத்துல ஒரு 5 பணக்காரன் பெரிய கோடீஸ்வரன் இந்த இடத்துல இருந்தா, ஆண்டவர் 5 கோடீஸ்வரன் இந்த இடத்துல வச்சா நம்ம ரூபாய்க்கு ஒருத்தனை கேட்க அவன் கொடுப்பான்னு நம்ம நினைப்பான். ஆனா ஆண்டவருக்கு தெரியும், அந்த கோடீஸ்வரனை கொண்டு வந்து அவன் என்ன சொல்லுவான், என் பணத்துல தான் இன்ன இடத்துல சபையை கட்டினேன், என் பணத்துல தான் இன்னும் ஆலயத்தை கட்டினேன், என் பணத்துல தான் இதை செய்தேன். ஆனா ஆண்டவருக்கு தெரியும், கொஞ்சமாய் சாதாரணமாய் சிறுக கூட்டமா இருக்கிறத அதை கொண்டு வந்து உயர்த்தி ஆசீர்வதிப்பதுதான் கர்த்தர் விரும்பக்கூடிய ஒரு பெரிய காரியம். எல்லாரும் சொல்லுங்க, ஹல்லேலூயா. இஸ்ரவேலை பார்த்தவர் சொல்ல, பாருங்க, உங்களை தெரிந்து கொள்ளவில்லை, நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமா இருந்தீர்கள். இன்றைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிற தேவ ஜனமே, தெரிந்து கொள்ளுதலின் ஒரு நோக்கத்தை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கிடும்படி தான் நான் இதை சொல்லுகிறேன். ஆண்டவரே, உமக்கு பிள்ளையா என்னை மாற்றிட்டீங்க, உமக்கு சபைக்கு வருகிறேன், உம்மை ஆராதிக்க வருகிறேன், எனக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க அப்படின்னு சொன்னா ஆண்டவரை தேடல, ஆலயத்துக்கு வரல, எவ்வளவு உயர்ந்த இடத்துல இருக்கிறாங்க, அவங்க பிள்ளைகள் எல்லாம் மேன்மை அடைஞ்சிருக்கிறாங்க, அவங்க குடும்பம் எல்லாம் இப்படி இருக்கு, அவர்களுடைய தொழில் இப்படி இருக்கு, எல்லாம் இப்படி இருக்கு. நீங்க அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை ஒன்றை தெரிந்து கொள்ளணும், என்னை தேவன் தாழ்மையிலிருந்து அழைத்திருப்பதின் நோக்கம், ஏன் இவ்வளவு மேன்மையான மனிதர்களை தெரிந்தெடுக்கல, தாழ்மையுள்ள சாதாரணமான என்னை தெரிந்தெடுத்ததின் நோக்கம், என்னை கர்த்தர் பலுகி பெருகி அநேகருக்கு நான் ஆசீர்வாதமா இருப்பேன். கரங்களை தட்டி எத்தனை பேர் இதை நம்புகிறீங்க? ஆமென். இப்போ நடிகர் ரஜினிகாந்த் இருக்கிறாரு, நடிகர் விஜய் இருக்கிறாங்க. இன்னைக்கு தேசத்தில் இவர்கள் அறியப்படத்தக்க ஒரு மனுஷர்கள். நம்ம நினைப்போம், ஆண்டவரை இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ணோம், ஆண்டவரே ரஜினிகாந்த் ஆண்டவர் அறியணும். அவர் அறியாததா? ஆண்டவர் இவ்வளவு நம்மளெல்லாம் ரட்சித்த தேவன், ஆண்டவர் அவங்களை ரட்சித்து இப்ப நடிகர் ரஜினிகாந்த் மத்த இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு மேடையில வந்து இயேசுவை தெய்வம்னு சொன்னாருன்னா
ஒரு கூட்டம் அதை நம்புவதற்கு ஆயத்தமா இருக்கு. ஆனா ஆண்டவர் அதை எதிர்பார்க்கல. குடிச்சிட்டு தெருவில் தண்ணி அடிச்சுட்டு விழுந்து கிடந்தவனு தான் அவன் பிரசங்கம் பண்ணி மனம் திரும்புவது தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சத்தமா சொல்லுங்க. ஒருத்தன் இப்ப நல்ல பாருங்க, எத்தனை ஊழியக்காரங்க நல்ல படித்த அறிவாளிகள் ஞானவான்கள் எத்தனை பேர் இருக்கிறான். அவங்க சொல்லுவதை கேட்பதற்கு ஆண்டவர் சாதாரண வேண்டான்னு உள்ளதுதான் அவன் சொல்லுவதுதான் ஆண்டவர். அதன் மூலம் தான் தேவனுடைய கிரியை வெளிப்பட கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு முதலாவது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த இடத்துல வந்து இந்த வார்த்தை கேட்கிற தேவ ஜனமே, ஏன்ப்பா என் குடும்பம் இப்படி இருக்கு, ஏன்ப்பா என் நிலைமை இப்படி இருக்கு, ஏன்ப்பா என் சூழ்நிலை எப்படி இருக்குன்னா, முதலாவது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவர் இஸ்ரவேலை பார்த்து சொல்லுகிறார், நீ பெரிய கூட்டம் உன்னை நான் தெரிந்தெடுக்கல, நீ ஒரு சிறிய கூட்டமா இருந்தபடினாலதான் நான் உன்னை தெரிந்து கொண்டேன். ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிறேன், தேவ பிள்ளையே, குடும்பத்தில் பிரச்சனையோடு கூட நீ இருக்கிறபடினாலதான் உன்னை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். அவர் அற்புதம் செய்து உன் பிரச்சனையை மாற்றி உன்னை உயர்த்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உன் வாழ்க்கையில வேலை இல்ல, பிரச்சனை, என் வாழ்க்கையில உயர்வு இல்லை, என் வாழ்க்கையில எடுக்கிறது நடக்கல, என் குடும்பத்துல வாழ்க்கையில ஒன்று காரியம் நடக்கல, நிம்மதி இல்ல, சமாதானம் இல்ல, ஒன்னதான் ஆண்டவர் தெரிந்தெடுத்து கொண்டு வந்து அவருக்கு சமூகத்தில் நிறுத்தி உன் மூலம்தான் ஆண்டவருடைய அற்புதம் வெளிப்படும். இன்னைக்கு நிறைய பேர் என்ன எதிர்பார்க்கிறாங்க, ஆண்டவரே மேன்மை வரணும், ஆசீர்வாதம் வேணும், ஆண்டவரே உயர்வு வரணும். நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய நாமத்தினாலே உன்னை தாழ்வில் நினைக்கிற ஒருவர் உண்டு, அவர்தான் நீயும் நானும் ஆராதிக்கிற கர்த்தராக இருக்கிறார். மீண்டுமாய் சொல்லுகிறேன், வசனத்தின்படி இஸ்ரவேலை பார்த்து சொன்னார், நீ திரட்சியான கூட்டமானபடினால் நான் உன்னை தெரிஞ்சுக்கிடல, ஒரு சிறு கூட்டமானபடினால் உன்னை தெரிந்து கொண்டேன். இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்கிற உங்க வாழ்க்கையில எத்தனை பேர், ஆண்டவரை இன்னும் என் குடும்பத்தில் முன்னேற்றம் வரலையே, இன்னும் என் குடும்பத்தில் ஆசீர்வாதம் வரலையே, இன்னும் என் குடும்பத்தில் நடக்க வேண்டியது நடக்கலையே, உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த சிறுமை, இந்த நெருக்குதல், இந்த வேதனை எதுக்கு தெரியுமா? நீ நம்பி இருக்கிற ஆண்டவர் அவருக்கு பிள்ளையா உன்னை மாற்றி உன்னை உயர்த்தி உன்னை ஆசீர்வதித்து உன்னதங்களில் வைப்பதை எல்லா கண்களும் காணத்தக்கதாய் அவர் கிரியை செய்வதற்கு உன்னை இந்த பாதை நடுவில் அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். யோசேப்பை ஆண்டவர் ஒரேடியா தூக்கி சிங்காசனத்தில் உட்கார வைத்திருக்க முடியும். தாவீது ஆண்டவர் ஒரேடியா தூக்கி சிங்காசனத்தில் உட்கார வைத்திருக்க முடியும். தாவீதின் வாழ்க்கையை திரும்பி பாருங்க. தாவீதை கர்த்தர் அபிஷேகம் பண்ணின பிறகு தாவீது எந்த ஸ்தானத்தில் உட்காருவதற்கு ஆண்டவர் தெரிந்தெடுத்து தாவீதை வச்சாரோ அதே ஸ்தானத்தில் இருக்கிறவன் ஈட்டியை தூக்கிட்டு துரத்து கொல்லும்படியா. நன்றாய் புரிந்து கொள்ளுங்க, எந்த தாவீதை அந்த ராஜ அரண்மனையில அந்த சவுல் ராஜா இருக்கக்கூடிய இடத்துல அடுத்த ராஜாவா இருக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட தாவீது, அதே தாவீதை எந்த இடத்துல ராஜாவை அமர வைக்கணும்னு ஆண்டவர் நினைச்சாரோ அதே இடத்துல அதே மனிதன் இருக்கிறவன் தன் ஈட்டியும் படை வீரர்களையும் தூக்கிட்டு கொலை செய்யும்படி விரட்டினான். ஆனா அவனுக்கு தெரியாது என்ன இங்க இருந்து துரத்துகிறான்னு. ஆனா ஆண்டவருடைய திட்டம் என்ன தெரியுமா? அவன் துரத்தினாலும் விரட்டினாலும் நீ இருக்கக்கூடிய ஸ்தலத்தின் இடம் இதுதான். சத்தமா சொல்லுங்களேன், ஆமென். இன்னைக்கு நான் மீண்டும் ஆண்டவருடைய வார்த்தை, எந்த இடத்துல ஆண்டவர் சில நேரம் தேவன் ஆராதிக்கிற தேவ ஜனமே, கர்த்தர் நம்மை ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை தந்தீரு, இந்த வார்த்தையை தந்தீரு, இதை சொன்னீரு, இதெல்லாம் நிறைவேறல, என் பிள்ளைக்கு சொன்னீரு, என் கணவனுக்கு சொன்னீரு, என் மனைவிக்கு சொன்னீரு, என் வேலையில சொன்னீரு. சில நேரம் அதே நமக்கு எதிராய் நிற்கும். ஒன்னு புரிஞ்சுக்கிடுங்க, அதுதான் உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றுவா. ஒருவேளை தாவீதை போல ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை பெற்று, தாவீதை போல ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்று, தாவீதை போல ஆண்டவரால் அழைக்கப்பட்டு இன்னைக்கு நீ இருக்கக்கூடிய அதே வீட்டில், நான் சொல்லுவது இன்னைக்கு புரியும்படி சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களை ஒரு வீட்டுக்குள்ள வைத்திருக்கலாம், நீங்க அந்த வீட்டுக்குள்ள இருக்கலாம், அந்த வீடு ஆண்டவர் உனக்கு தந்தது. ஆனா அந்த வீட்டுக்குள்ள நீ இருக்க விடாதபடி அதே வீட்டுக்குள்ள இருக்கிற ஒருவரை சத்துருவா எழுப்பி கர்த்தர் உன்னை துரத்தலாம். அப்ப நீ கேட்கலாம், ஆண்டவர் இந்த வீடு எனக்குரியது தானா, இந்த வீடு நீர் எனக்கு தந்தது தானா? ஆனா நான் சொல்லுகிறேன், தாவீது இருக்க வேண்டிய ஒரு இடம் இருந்தது, சிங்காசனம். தாவீது இருக்க வேண்டிய ஒரு இடம் ஆண்டவர் குறிச்சார், இதுல தானே இருக்கணும். ஆனா அதற்குள்ள இருந்தவனே துரத்தினான். ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் வந்த பொழுது அதே சிங்காசனத்தில் தாவீதை அமர செய்த ஆண்டவர் ஜீவனுள்ளவர். கரங்களை தட்டி அந்த ஆண்டவரை மகிமைப்படுத்த. கர்த்தர் நல்லவர். நான் ஏன் சொல்லுகிறேன், ஒருவேளை இந்த இடத்துல கண்ணீரோடு இந்த நிலைமையோடு இந்த வார்த்தை கேட்டுட்டு இருக்கிறீங்க, ஆண்டவரே நான் எனக்கு நீர் இந்த வீட்டை
தந்தீங்க. நான் எங்கேயோ இருந்த ஆண்டவரே, எங்கேயோ வாழ்ந்தேன், தேவையில்லாம என்னை கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சீங்க. இன்னைக்கு இதே வீட்டுக்குள்ள சிலர் எனக்கு விரோதமா எழும்பி நான் நிம்மதி கட்ட நிலைமையில இன்னைக்கு இருக்கிறேன். எத்தனை பேர் சொல்லுகிறீரோ? ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு நான் உன்னை அபிஷேகம் பண்ணினேன், நான் உன்னை அழைத்து, நான் உன்னை தெரிந்து கொண்டு, ஒரு நாள் வரும் இந்த துரத்துன ஜனங்களுக்கு முன்பு நீ அந்த இடத்துல உட்கார்ந்து ஆளுகை செய்கிறவனாய் உன்னை நான் மாற்றுவேன். நம்புகிறவங்க கரங்களை தட்டி, ஆண்டவர் அழைத்தவர் உண்மையுள்ளவர், ஆண்டவர் அவர் மறந்து போகிறவர் அல்ல. இனி நான் சொல்லுகிறேன், தேவன் ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு அடுத்த வார்த்தை சொல்ல, ஆண்டவரே எத்தனையோ திருமணம் வந்தது, ஆண்டவரே எத்தனையோ நல்ல நல்ல நம்ம பாசையில சொன்ன சம்பந்தம் எல்லாம் வந்தப்பா, ஆனா என்னை இப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஒரு வீட்டில் கொண்டு வந்து ஒரு மக எனக்கு ஒரு ஏற்ற துணைன்னு சொல்லி ஒரு மனைவியை தந்தி, எனக்கு ஒரு துணைன்னு சொல்லி ஒரு கணவனை தந்தி, ஆண்டவரை ஏன் இந்த நிலைமை இப்படி இருக்கு? ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்டு இருக்கிற ஆப்துமாவே ஒன்றை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீ கேட்கறிய ஏன் ஆண்டவரை எனக்கு தந்த வாக்குத்தத்தம் என்ன? எத்தனை நாள் ஜோமன் இந்த திருமணம் நடந்தது, எத்தனை நாள் தேவ சமூகத்தில் போராடி இந்த திருமணம் நடந்து, ஏன் ஆண்டவரை எனக்கு கிடைச்ச மனைவி இப்படி இருக்கா? ஏன் ஆண்டவரை எனக்கு கிடைச்ச கணவன் இப்படி இருக்கா? ஏன் ஆண்டவரை எனக்கு தந்த பிள்ளை இப்படி இருக்கு? இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்தினால சொல்லுகிறேன், உனக்கு தேவன் அபிஷேகம் பண்ணி தந்திருக்கிறார். இதற்கு இடைப்பட்ட நாட்களில் சில எதிர்ப்புகள் உனக்கு இருக்கும். ஒரு நாள் வரும், அவர் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி நீ உன் வீட்டில் சமாதானத்தோடு குடியிருக்க கர்த்தர் உனக்கு செய்வார். நம்புகிறீங்களா? நீ உன் வீட்டில் எந்த வீட்டில் எந்த கணவனை குறித்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறியோ, எந்த வீட்டில் எந்த மனைவியை குறித்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறியோ, எந்த வீட்டில் எந்த பிள்ளையை குறித்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறியோ, இன்னைக்கு ஆண்டவருடைய நாமத்தினால சொல்லுகிறேன், உன்னை அழைத்து வாக்குத்தத்தம் தந்த ஆண்டவர் சொல்லுகிறார், அதே வீட்டுக்குள்ள அவருடைய சந்தோஷத்தை நீ சொல்லி களி கூறும் நாள் உனக்கு ஆயத்தம் பண்ணி கர்த்தர் வைத்திருக்கிறார். சோர்ந்து போகாத, சோர்ந்து போகாத. வேதத்தில் மீண்டும் நான் உங்களுக்கு ஆண்டவர் எதற்காக இந்த கால வேளையில் இந்த வார்த்தை பகல் வேளையில் தருகிறாரோ? எத்தனை பேர் இந்த நிலைமையில் இருக்கிறீங்க? ஆண்டவரே சொல்லிட்டீங்க, தந்துட்டீங்க, ஆனா எனக்கு வேதனையாப்பா. ஆண்டவரே எனக்கு வாழ்க்கையில நடத்திட்டீங்க, ஆனா என் வாழ்க்கையில வேதனையாப்பா. ஆண்டவர் மீண்டும் மீண்டுமாய் கண்ணீரோடு வேதனையோடு வந்திருக்கிற உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ எந்த இடத்துல துரத்தப்பட்டு கொண்டிருக்கிறாயோ, நீ எந்த இடத்துல இது நடக்குமா நடக்காதா என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறாயோ, உனக்கு வாக்குத்தத்தம் தந்தவர் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். நாளானது வரும், நாளானது வரும். நினைச்சு பாருங்க, எந்த தாவீதை எந்த யுத்த சேனை துரத்தினதோ அதே யுத்த சேனை தாவீதுக்கு முன்பு கரமனை கட்டி நிற்கத்தக்கதாய் நீ போன்னு தாவீது சொன்னா அவன் போகத்தக்கதாய் கர்த்தர் தாவீதை ஆசீர்வதித்து உயர்த்தி வைத்தார். இதுதான் நான் சொல்லுகிறேன். இன்னைக்கு ஆண்டவருடைய நாமத்தினாலே தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளையே, எந்த வீட்டுக்குள்ள நீ கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறியோ, எந்த வீட்டுக்குள்ள நீ கதறி கொண்டிருக்கிறியோ, எந்த வீட்டுக்குள்ள சமாதானம் உனக்கு வாக்குத்தத்தத்தை தந்து உன்னை அந்த வீட்டுக்குள்ள குடியேற்றின தெய்வம், உனக்கு வாக்குத்தத்தத்தை தந்து உனக்கு ஏற்ற கணவன் என்று தந்து இன்னைக்கு கணவனுடைய வாழ்க்கையை பார்த்து கண்ணீர் வடிக்கிற நீ, ஏற்ற துணைன்னு மனைவியை தந்து இன்னைக்கு அந்த மனைவி நிமித்தம் கண்ணீர் வடிக்கிற உனக்கு இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் உனக்கு நல்ல பிள்ளைகளை தந்து பிள்ளைகள் நிமித்தம் கண்ணீர் வடிக்கிற உனக்கு சொல்லுகிறேன், ஒரு நாள் வரும் நீ அமைதி